தாவீது தன்னுடைய கஷ்டம் மனசில் எவ்வளோ வேதனையாக இருக்குது அப்படின்றதெல்லாம் சங்கீதத்தில் எழுதி வச்சிருக்கிறார். ஒரு சங்கீதத்தை சொல்ல முடியாது, நீங்கள் சங்கீதம் எடுத்து வாசிச்சு பாருங்க. எப்படியெல்லாம் எனக்கு விரோதமாக எழும்புகிறவர்கள் அநேகர், நான் நல்லது செஞ்சவனே எனக்கு கெட்டது செய்கிறேன் ஆண்டவரே அப்படின்னு ஆண்டவர்கிட்ட சொல்கிறார். சொன்ன உடனே இவர் கோபப்படுற தன்மையே போயிடுச்சு, கோபம் எல்லாம் குறைஞ்சி போயிடுச்சு, கோபத்துக்கு பதில் சாந்தம் வந்துருச்சு. அல்லேலூயா. நமக்கு தெரியும் கடைசி வரைக்கும் தாவீது சவுலை குறித்து கோபப்படவே இல்லை, தாழ்மையாக இருந்தார். கடைசியில் கர்த்தர் சவுல் பொறாமப்பட்டு அதனாலேயே அவர் வாழ்க்கை வீணாக போச்சு. ஆனால் தாவீது சாந்தமாக இருந்து கர்த்தர் அவனை உயர்த்தினதை பார்க்கிறோம். அவன் ராஜாவானது மாத்திரம் பெரிய விஷயம் இல்லை, அதை விட பெருசு என்னன்னா இயேசு கிறிஸ்துவின் சந்ததியில அவன் ஒரு தகப்பனாய் வந்தது தான். அல்லேலூயா. இம்மைக்கான ஆசீர்வாதத்தை மாத்திரம் இல்லை, மறுமைக்கானதை கொடுத்தார். ஏன்னா தாவீது தன் போராட்டங்களை, தன் ஸ்ட்ரகிள்ஸை, தன் பிரச்சனைகளை, தன் பலவீனங்களை தேவனுடைய கரத்திலே கொடுத்தார். இது ரொம்ப முக்கியம்.